ஜோதிர்லிங்க யாத்திரை நாங்கள் கிளம்பி முதல் ஜோதிர்லிங்கமாக உஜ்ஜயினி மகாகாளேஸ்வர் தரிசனம் பண்ண போயிருந்தோம். அன்றைக்கி நைட்டு தீபக்கம்பத்தில் தீபம் ஏற்றுற அந்த விழாவை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ பெரிய கம்பத்தில் அந்த தீபம் எரியும் போது அந்த சிவஜோதியாக அப்படியே தெரியுது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 மகாகாளேஸ்வரை நேரில் தரிசித்து அவரோட தீப ஆரத்தியை நாங்கள் பார்த்தோம். பக்தர்களாக நீங்களும் பார்த்து அவரோட அருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. மகாகாளேஸ்வர் கோயிலில் பக்தர்களுக்கு அற்புதமான அன்னதான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இனிப்பில் ஆரம்பித்து அறுசுவையும் பக்தர்கள் அழகாக அமைதியாக உட்காந்து ருசித்து ரசித்து சாப்பிட்ற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.